66:13. மறக்கவே மறக்காதீங்க. எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கடவுள் இந்த ஓய்வு நாள் ஆராதனை நம்ம கொடுக்கிறார் பாருங்க. இது அனைவருக்கும் தெரிஞ்ச வார்த்தையா இருந்தாலும் இந்த வார்த்தையினுடைய இந்த வார்த்தைக்கு யாருமே முற்றுப்புள்ளி வைக்கவே மாட்டாங்க. யாராவது முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? ஆண்டவரே எனக்கு போதும், நீங்க தேற்றினது போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊழியத்தின் பாதையில, குடும்ப வாழ்வில், பிள்ளைகளின் வாழ்வில் சொல்ல முடியுமா? யாராவது நீங்க தேற்றினது போதும் ஆண்டவரே, அவ்வளவுதான், எனக்கு போதும், நான் இனிமேல் சந்தோஷமா வந்து யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தின் முடிவின் படி வந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்ற அந்த இயேசு தான் நம்ம கூட இருக்கிறவர். அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்ற ஒருவர் வேண்டும் நமக்கு. ஏன்னா நம்ம சந்திக்கிற இந்த உலகமானது பேஸ் பண்ற நபர்கள் வந்து சாதாரணமான எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா பேசுறவங்க, பின்னாடி ஏமாத்துறவங்க, முதுகுல குத்திட்டு போறவங்க எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக நம்மை தேற்றும் நபர் ஒருத்தர் வேணும், உண்மையாய் தேற்றுகிற ஒரு நபர் வேணும். அவர் யாரு? நம்ம இயேசு. பரவாயில்ல, அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. இன்னைக்கு தேற்றப்படுதலை குறித்து தான் தலைப்பே, தேற்றப்படுதல் தான் தலைப்பே. ஏன் தெரியல, கடவுள் நம்மோடு கூட இதை பேசுவதற்கான காரணம் எனக்கும் தேற்றப்படுதல் தேவைப்படுது. இங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பலவிதமான மனக்கலக்கங்கள் வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாதுன்னா, வேற ஏதோ ஒரு சொந்தக்காரங்க உறவை வச்சு சொல்லல, ஒருவனை சித்தப்பான்னு சொல்லல, ஒருவனை அவன் மேலான உறவு, அவனை தாய் போல தேற்றுகிற தேவன். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல தெய்வம். அவருக்காக ஒரு கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்துல உள்ள போறதுக்கு முன்னாடி, உலகத்துல மனிதன் ஆறுதலும் தேர்தலும் கிடைக்கிறதுக்காக என்னென்னவோ பண்றான். பணம் சம்பாதிக்கிறானுங்க, என்ன கிடைக்குது? பணம் சம்பாதிச்சா நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பணம் அதிகமா சம்பாதிச்சு இருக்கிற நிம்மதியும் அவனுக்கு என்ன ஆயிடுது? போறதும் இருக்கு. எத்தனை பேர் இருக்கா இல்லையா அந்த உலகத்துல? நான் முன்னாடி இருந்த வாழ்க்கை எனக்கு இப்ப இல்ல, நல்லா சம்பாதிச்சு நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா என்ன கிடைக்குது? இருக்கிற நிம்மதியும் போகுது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல நான் வாழ்விலும் தாழ்விலும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா போக போய் என்ன ஆகுது? இன்பத்திலேயே துன்பத்திலேயே மனைவியே துன்பம் மாதிரியா இல்ல, அல்லது புருஷனே துன்பம் மாதிரியா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதையும் தாங்க முடியாம என்ன பண்றது? வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு தேர்தல், உண்மையான தேர்தல் மனுஷனுக்கு தேவைப்படுது. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி சன்னியாசியா போனாலும் அவனை வந்து ஆசை என்ன பண்ணுது? பின்னாடி ஆசைகளும் இச்சைகளும் அவனை துரத்தி கொண்டு காட்டு வழியில போனாலும் அங்கேயும் துரத்திட்டு வருது, அங்கேயும் பிரச்சனைகள் வருது. அப்ப இது எல்லா மத்தியிலையும் நம்மள உண்மையாய் குடும்பமும் வேணும், துறவு நிலைன்றதுக்கு நமக்கு போகணும்னு அவசியம் இல்லை, குடும்பமும் வேணும். அதே சமயத்தில் கர்த்தர் அனுபவிச்சாதான் துறவுன்றது, இல்லைன்னா அது துறவுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. குடும்பமும் வேணும், ஆறுதலும் வேணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஒரே ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும், அது கர்த்தரால். கரண்ட் வந்துட்டு நாம் தான் பயன்படுத்தலாமா? ஏன் நோக்கி நீங்கள் பார்க்கணும், குடும்பமும் இருக்கு, கர்த்தரோடவும் இருப்பார், ஆறுதலும் இருக்கும், தேர்தலும் இருக்கும். அப்போ அந்த தேர்தலை யார் கொடுப்பா? உண்மையா உலகத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதுதான் தேர்தல், பணத்தினால அதை வாங்கிட முடியாது. 100% இலவசமாக கொடுக்குற ஒரே ஒரு தெய்வம் நமது தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா! அதுவும் அதனால தான் அந்த இன்னைக்கு அந்த வார்த்தையை ஏன் கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பிரச்சனைகள்னா ஏதோ ஒரு கலக்கங்கள், அது ஏதோ தீரவே தீராதுன்ற மாதிரிலாம் வந்திருப்போம். அதெல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா! லேசான காரியம். அதை நீங்க முதல்ல நீங்க அதை நீங்க மனதுல உள்ள வாங்கிட்டு நீங்க உங்களை திடப்படுத்திங்க. ஹல்லேலூயா! அதனால இன்னைக்கு தேற்றப்படுதல் என்ற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய எதுக்கெல்லாம் தேற்றப்படுதல், நம்முடைய கவலைகளுக்கு, வேதனைகளுக்கு, சொல்ல முடியாத எல்லாத்தையுமே வெளியில எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பிரச்சனைகள், வேதனைகள்ல சொல்ல முடிகிற பிரச்சனையும் இருக்கு, சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இருக்கு. அது எல்லாத்துக்குமே நமக்கு மனசுல ஒரு என்ன சொல்றாரு, ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா! என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்ம தெய்வம் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். யானை பசிக்கு சோலை பொறி மாதிரி இந்த உலகத்துல வந்து ஆறுதல் கிடைக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னா, யானை பசிக்கு சோலை பொரியா என்ன பண்ணுது? கரெக்டா தானே சொன்ன? சோலை பொரினா என்ன இருக்கும்? அது சோலை பொரியா? என்னங்க சோள பொரியா? நான் வேற சோலை பொரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தப்பா எழுதிட்டாங்க. ஓ சோலை என்ன அது? சோலை பொரினா ஒரு அது வேற சோலை இருக்கணும். சோளம் இல்ல? கரெக்ட். ஸோ அது யானை பசிக்கு அது பொருந்துமா? ஏன் பொருந்தாது? மனுஷனுடைய இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு இவ்வளவுதான் ஆறுதல் இந்த உலகத்துல ஏதோ கொஞ்சம் கொடுக்குது.
அங்க போனா கிடைக்கும், இங்க போனா கிடைக்கும். ஆனா அதெல்லாம் என்ன ஆயிடுது, அவனுக்கு தீர்ந்துருதா இல்லையா? எல்லா மனிதர்களும் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை சக மனிதன் தீர்க்க முடியாது. அவனுக்கே 1008 பிரச்சனைகள் இருக்கும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, போன்ல மணிக்கணக்கா பேசுறாங்க, ஆனா கூட அவனுக்கு என்ன கிடைக்கல. மணிக்கணக்கா பேசி ஆறுதல் கிடைக்கும் பார்த்தா பிராணம் தான் போகுது. என்ன கிடைக்குது அவங்களுக்கு? நிம்மதி என்ன கிடைக்குதா இல்லையா? எத்தனை பேர் கிடைக்குது? இவ்வளவு நேரம் பேசணுமே, இன்னும் அதிகமாக தான் அவங்க கிட்ட பேசி தொண்டை தண்ணி வத்தி போக நிம்மதி தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீ உண்மையான நிம்மதியை நமக்கு கொடுக்கிறவரு இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கும். ஏனை பசிக்கு சோளப்புரின்னு நான் சொன்னேன். ஆனா கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை 1000 யானை பசியை தீர்க்கும். கரண்ட் தட்டி அவன் நான் பயன்படுத்தலாம். ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுமா? 1000 யானை பசி, 1000 வேதனைகளை கொண்ட எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அது ஒரே ஒரு வார்த்தை தீர்த்திரும். பாருங்க, அத்தனை வருஷம் பார்வை இல்லாத பிறவி குருடன நீ பார்வை அடையாக. எத்தனை வார்த்தை சொன்னாருங்க அவரு? சொல்லுங்க, எத்தனை வார்த்தை சொன்னாரு? ஒரே வருஷம். அப்ப அத்தனை வருஷம் பசிய, அந்த விடுதலை பசிய யார் சரிப்படுத்தினா? அந்த பசியை தீர்த்தது ஒரே வார்த்தை தான். பாருங்க, அவர் சொல்லுவாரு, குஷ்டரோகியை பார்த்து என்ன சொல்லுவார் தெய்வம்? அத்தனை வருஷம் குஷ்டரோகம் நீங்க முடியாது. வீட்டுல ஒதுக்குறாங்க, வெளியில ஒதுக்குறாங்க, கோவில்ல ஒதுக்குறாங்க, எல்லாத்துலயும் ஒதுக்குறாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை கேட்டுருச்சு. என்ன வார்த்தை? நீ எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. அந்த ஒரே வார்த்தை, அதுதான் இயேசுனுடைய ஒரே வார்த்தை. இன்னைக்கு நீங்க பெறணும். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனம் சொல்லுது, அந்த ஒரு வார்த்தை உங்க அத்தனை வருட பிரச்சனையை தீர்க்க போகணும். கரண்ட் தத்தி அவன் நான் பயன்படுத்தலாமா? நீ என்ன மனக்கடத்துல வந்தாலும் சரி, மகளே நீ சமாதானத்தோட இருமா, சமாதானத்தோட இருப்பா அப்படின்னு எல்லாரும் அந்த ஒரு வார்த்தை. நீ என்னன்னு தெரியாது, நீ அத்தனை வருஷ கலக்கங்களையும் அப்படியே அமைதிப்படுத்திடும். பிழைத்திரு. ஒரே வார்த்தை. லாசருவே வெளியில வா. அவ்வளவு பெரிய பெரும் புயல் போன்றதா நம்ம மனசு அப்படியே பதறும். பெரும் புயல் பிரச்சனைகள், ஏதோ தனிமைகள் வாட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? பெரும் புயல் போல மனது என்ன ஆயிடுமா? அப்படியே ஒரு கலங்கி அப்படியே பொங்கி எழப்பாக்குறோம். ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார், அமைதியலா இரு. என்ன சொல்லுவாரு? அமைதியலா இரு. அப்பேற்பட்ட பெரும் புயல் என்னாச்சு? அமைதியலாச்சா இல்லையா? ஆனால் அந்த தெய்வம் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரித்து தான் இங்க போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உங்களை வெறுமனே விட விரும்பாத தெய்வம். இங்க எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், குடும்பத்தை குறிச்சு, வீட்டை குறிச்சு, எதை குறிச்சு, ஒரு கைவிடப்படுதலை குறித்து, எதை குறிச்சு நீங்க வந்திருந்தாலும் தெய்வம் உங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, இந்த ஏசாயா 66 சொல்ற வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை சுதந்திரத்துக்கு கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம எந்த ஆசீர்வாதமும் தெய்வம் கொடுக்கவே மாட்டார். ஒரு இது என்ன சொல்றது, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றது, கட்டளைகள் இல்லாம ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் கொடுக்க மாட்டார். இந்த வசனத்திலேயே இருக்கு கட்டளைகள். என்ன கட்டளைகள் அது? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. எந்த ஜாதியும் எந்த மதமும் எதுவும் தடை கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே அவருடைய சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் உரிமை. அப்பனா எனக்கு என்ன தகுதி இதில் வேணும்? அந்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிறாங்களாம். அப்பதான் அந்த தாய் என்ற உரிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? முதல் தகுதி யோசிங்க. இந்த வார்த்தையை பண்ணா எனக்கு தகுதி என்ன தகுதின்னு நீங்க பார்க்கணும். உலகத்துல எடுத்தவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஏதாவது ஒரு குவாலிஃபை கேட்பாங்க. கடவுள் உங்ககிட்ட பணம் காசுலாம் கேட்க மாட்டார், உங்க உள்ளத்தை கேட்பார். நீ என்ன விசுவாசிக்கிறியா? நீ அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி சரி எல்லாத்துலயுமே ஆண்டவர் கேட்கிற என்ன வார்த்தை? நீ இவ்வளவு பணத்துக்கு சீடர்கிட்ட கொடு அப்படிலாம் கேட்கிறவர்கள் நம்ம தெய்வம். நீ என்னை, அதுதான் இந்த வார்த்தையை பெறணும்னா இன்னைக்கு என்கிட்ட தான் பேசுறாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் நான் நிக்கிறேன்னு இங்க நான் மட்டும் ரொம்ப பெரிய பலவான்லாம் கிடையாது. என்கிட்ட இந்த வார்த்தையை பேசுறாரு தெய்வம். எனக்கு தாய் போட்டு எனக்கு தேட்டுறதுக்கு என்கிட்ட பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பிள்ளையா இருக்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப முதல் தகுதி தாய் போல அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தேற்றுதலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நீங்க பெறணும்னா நான் அவருடைய பிள்ளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளினார். அப்ப நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நிச்சயமா நம்ம அவருடைய தாய் போல அவரை நம்ம கூப்பிட முடியும். இரண்டாவது தகுதி, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க, எருசலேமில் தான் நீங்க தேற்றப்படுவீங்க. நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எங்க தேற்றப்படுவீங்க? அது என்னன்றதை நம்ம காட்ட போறோம். எது எருசலேம் காட்டு நான் முடிக்க போறோம். கடைசியில் எருசலேமில் தான் நீங்க தேற்றப்படுவீங்க. வேற எங்கேயுமே எரிகோவில் தேற்றப்படுதல் கிடையாது. அங்க தடைகள் இருக்கும். வேற எங்க இருக்கு? எரிகோவில் போனா காயப்படுதல் தான் இருக்கும். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போன மனுஷனுக்கு என்ன கிடைச்சது? காயம் பட்டான். அங்கிருந்து நல்ல சமரிய மாதிரி வந்து தான் காப்பாற்றணும். அப்ப எரிகோவை நோக்கி போற எல்லாருக்குமே காயப்படுது. எங்க தேற்றப்படுதல் இருக்கும்? எருசலேமில்.
தேற்றப்படுதல். மறக்காதீங்க, எங்க தேற்றப்படுதல், அது என்ன எஸ்லேம்ன்றதை நம்ம ஸ்பிரிச்சுவலா நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 2 தகுதி வேணும்னு சொன்னேன். நான் அவருடைய பிள்ளையா இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம், அப்பதான் தாயின் கூட முடியும். அப்ப 2வது எருசலேம்ல தான் அந்த தேற்றப்படுதல் கிடைக்கும். நான் சொல்லலங்க, வசனம் அப்படிதானே சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அப்போ இந்த 2 காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு, நான் அந்த குவாலிஃபிகேஷன் நாம் தகுதியா இருக்கோமா? இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதியா இருக்கிறேன்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தினால நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. 2வது, நான் இங்க உட்கார்ந்துருக்கிறது எருசலேம்ல தான், அவர் கூட தான் இருக்கிறேன், நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நிச்சயமா நான் தேற்றப்படுவேன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள ஏதோ மேம்போக்கா உங்களுக்கு சொல்லிட்டு போறது இல்ல. சுதந்திரத்துக்குள்ள வழியை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த வழி, நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எருசலேம்ல தேற்றப்படுது, நான் எருசலேம்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இப்போ போறேன். இப்ப தாய் போல தேவன் வேதத்துல சில காரியம், சில பேரை தேற்றினதை உங்களுக்கு காட்ட போறேன். அதுல தாயினுடைய அன்பு இருக்குதான்றதை உங்களுக்கு காட்ட போறேன். அதே அன்பு தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அந்த பர்சன்ஸ் நம்ம கூட இல்ல. அது ஆபிரகாமா இருக்கலாம், ஆகாரா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அவங்களாம் இன்னைக்கு நம்ம கூட, ஆனா அந்த அன்பு நம்ம கூட இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு அந்த இடத்துல தேற்றின அதே அன்பு தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அந்த உணர்வோடு கூட நீங்க இன்னைக்கு உள்ள போக போறீங்க. இந்த செய்திக்குள்ள நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் சில காரியங்கள் கர்த்தருடைய தேற்றுதலை தான் நான் காட்ட போறேன். அது அந்த தேற்றுதலுக்கு ஒரு தலைப்பை நீங்க கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட், ஒரு தாயினா என்ன பண்ணுவாங்க? அக்கறை. தாயினா என்ன பண்ணாது, பிள்ளை குறிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏனோ தானோ இது பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை கவலைகள்ல ஏனோ தானோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வச்சுக்கோ அப்படிலாம் இல்லை. முழுமையாக தன்னுடைய அக்கறையை தன்னுடைய பிள்ளை மேல என்ன பண்ணுவோம்? ஒரு தாய், அது தாய் சம்பந்தமாவே காட்ட போறேன். கடவுள் எப்படி தாய் போல ஒருத்தவங்களை தேற்றிருக்காருன்னு காட்ட போறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு தீராத பிரச்சனை ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. Amen. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவர்களை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, சன்னதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். போதுங்க. இப்போ இந்த ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுதல், புதிய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகளாவே நம்ம இன்னும் உரிமையா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த ஆபிரகாமுக்கு இருந்த வேதனை சாதாரண வேதனை இல்லை. எழுதி வச்சுங்க, எப்படிப்பட்ட வேதனை? கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த ஒரு பிரச்சனையில கிட்டத்தட்ட 100வது வயதுல தான் அவர் ஈசாக்கை பெற்றெடுத்தார். அப்ப அத்தனை வருடங்கள் 86 வயதுல தான் இஸ்மவேலை பெற்றெடுத்தார். அவருடைய வாழ்க்கையில அத்தனை வேதனைகளை அவர் தாங்கி சுமந்து மனசுக்குள்ளே தாங்கிட்டாலும் கடவுள் விடல அவர். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப டச் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த இடத்துல தான் தேவனுடைய அக்கறை, தாய் போன்ற அக்கறை முழுமையாக வெளிப்படுவதை நான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு அதை அப்படியே ஷேர் பண்றேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு நீங்க என்ன பண்றீங்க? எங்க வீட்டுல பிறந்த ஒருத்தர் இருக்கிறான். யார் அவரு? இளையாசா. அவரை நான் பிள்ளையா வச்சுக்கிறேன், உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதர்கள்ட்ட ஒரு ஆர்வம் தெரிவிப்பா சரி ஓகே அப்படி விட்டு போயிடுவாங்க. ஒரு தாயினுடைய அக்கறை இருந்தா அது எப்படிப்பட்ட அக்கறை வெளிப்படுமோ அங்கந்த அக்கறை தான் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னா உனக்கு செய்வேன், நீ இவனெல்லாம் என்கிட்ட முன்னாடி, நான் சொல்றேன் உங்களுக்கு அது எப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்றேன். இவனெல்லாம் எனக்கு முன்னாடி காட்டாத, நான் என்ன சொன்னேன் அதான் செய்வேன். தாயினுடைய அன்பு வெளிப்படுது. அந்த இடத்துல கவனிங்க. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாதது போல இருக்கு, ஒரு வெறுமையோடு இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, ஒரு வெறுமையோடு கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்க வந்திருக்கலாம். முதல்ல தாயினுடைய அன்பு அங்க வெளிப்படுது. உங்களுக்கு முன்னாடி கடவுள் வாக்கு அளித்திருப்பார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாக்குல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அது இப்படி தாங்க அப்படி தாங்கன்னு ஏதாவது சொல்ல வந்திருக்கிறீங்களா? எனக்கு இதுவே போதும் அதுவே போதும் சொல்ல வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களோட தேவன் முதலாவதாக அக்கறை கொண்டு தேற்றுகிறார். நான் சொன்னபடி செய்வேன். நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. சொன்னபடி செய்வோம். அதை தான் வெளிப்படுத்தும் விதமாக அந்த தாயினுடைய அன்பு அங்க வெளிப்பட்டு முழுமையாக வெளிப்படுது. மகனே நான் சொன்னா உனக்கு சொன்னதுதான். என்ன சொல்றாரு? வானத்தை
அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னாலே என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் சொல்ற. நீ இளையசரெல்லாம் என் முன்னாடி காட்டாத. நான் என்ன சொல்லணும் அதான். இந்த தேற்றுதலை பெற்ற உடனே அவனுக்குள்ள ஒரு 1000 தாய் ஒரு சந்தோஷம். அது மனசுல தேற்றினது போல உணர்ந்ததுனாலதான் ஆபிரகாம் தேவனை, அந்த வசனம் வாசிங்க, அவன் கர்த்தரை போதுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஒரு காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு தாய் போல அவர் தேற்றுறதுல நம்ம வாழ்க்கையில அக்கறை காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனோ தானோ ஒன்று ரொம்ப நாள் நடக்கலன்னா மறந்துட்டு போற தெய்வம் நம்ம தெய்வம் கிடையாது. முழுமையா சொன்னா அது அக்கறை கொண்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப நாள் நிறைவேறல, என் வாழ்க்கையில கர்த்தருக்கு என் வாழ்க்கையில அக்கறையே இல்லை, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்றார். நான் புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இன்னைக்கு தாயன்பு கொண்டு நம்ம கூட பேசுறார். ரொம்ப நாள் நடக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள் நினைச்சு பாருங்க. இங்க குழந்தை, நமக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொன்னா செய்வார். அவருடைய அக்கறை என்னைக்குமே மாறவே மாறாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த அக்கறையை நான் என் வாழ்க்கையில இப்ப பெறணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்க தலை குனிஞ்சு கிடக்குறீங்களா? பிரச்சனைகள் உங்களை தலை குனிய வைக்கிற மாதிரி பண்ணுதா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆபிரகாம் அதை செஞ்சார். என்ன? அதை மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை உங்க கூட பேசணும்னா நீ இந்த வசனத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நோக்கி பாத்தீங்கன்னா உங்களை வானத்தை பார்க்க வைப்பார். கரங்க தட்டி அவன் நாமத்தை மயப்படுத்த. நம்ம தலை குனிஞ்சிருக்கிற உங்களை எங்க பார்க்க வைப்பாரு? தலை குனிய வச்சுட்டு இருக்கு இதனால இந்த பிரச்சனை. நீங்க வசனத்தை நீங்க நம்ப வானத்தை நீங்க அண்ணாந்து பார்க்க வைப்பாரு. அவன் ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களுக்கு பலவீனம் வருதா, நீங்க வசனத்தை சொல்லுங்களேன். வெளியில வா மகளே, ஓ வானத்தை பாரு, உனக்கு வானத்தை பாரு. என்னது? உன்னை தலை குனிய வைக்க மாட்டாரு. கரங்க தட்டி அவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? நீ வசனத்தை பார்க்க உங்களுக்கு தலை குனிவு கிடையாது. அதுதான் தாய் அன்பு கொண்ட அக்கறை. ஒரு நாள் நிறைவேறும். அது நிறைவேறது கொஞ்சம் நாள் கூட தள்ளி கூட போகலாம். ஆனா அந்த பலவீனமான நேரங்கள்ல என்னை தேற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா அவருடைய வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? அவருடைய வார்த்தை சொல்லிச்சு. என்ன வார்த்தை சொல்லிச்சு? வனத்தை நாந்து பார். நீங்க எப்பெல்லாம் இந்த நடக்காம இருக்கே, தள்ளிக்கிட்டே போதே என் வாழ்க்கையில அப்படி இப்படி நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? உடனே வசனத்தை பாருங்க. உங்களை தலை நிமிர வைப்பார், வானத்தை நோக்கி வைப்பார். தலை குனிஞ்சு அவங்க தலையை என்ன பண்ணுவாரு? தலை நிமிர வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு பேர் என்ன? தாய் அன்புனா என்னது? அக்கறை. முழுமையாக அதை வெளிப்படுத்துவார். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா, அவங்க தான் ஆகார். அவங்களை குறிச்சு உங்களுக்கு காட்ட போறோம். அதுலயும் அவருடைய அக்கறை எப்படி வெளிப்படுத்த பாருங்க. இங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லி அக்கறை காட்டுறாரு. வசனத்தை அண்ணாந்து பார்த்து கீழ்ப்படிஞ்சவர் யார்? அவரு ஆபிரகாம். கீழ்ப்படிஞ்சாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சாரு. இந்த இடத்துல கீழே அடங்கி இருன்றாரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் வானத்தை பார்க்க சொல்லுவாரு, அவன் கரெக்டா இருப்பான், நல்ல வானத்தை பார்க்க சொல்லுவாரு. வசனத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால தலை நிமிர வைப்பாரு. சில இடங்கள்ல கீழே குனிய சொல்லி கீழே அடங்கி இருன்னுவாரு. கீழே தலை குனிவு கிடையாது, கீழே அடங்கிருன்னுவாரு. எதுக்குன்னா உன்னை உயர்த்தத்துக்கு. கரங்கத்தை நாம் மயப்படுத்தலாமா? சில வேளைகள் அவருடைய வார்த்தைகளை அவரை விட்டு நம்ம வெளியில போறப்போ நீ அடங்கிருன்னுவாரு. அப்பதான் அந்த ஆறுதலை நீங்க பெற முடியும். ஏன்னா இது அக்கறை. என்னதானோ ஒண்ணு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறவர் இல்ல, அவரு அக்கறை கொள்ளுகிற தேவன். அதுதான் தாய் போல் கேட்டுக்கிற தேவன். இங்க ஒரு இஷ்யூ ஏற்படுது இந்த அம்மாவுக்கு. அந்த வசனத்தை கூட வாசிங்கன்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரமா, ஒரே வருஷமா வாசிமா எந்த வசனம்? ஆதியாகமம் 16:11 வாசிமா. இல்ல ஆதியாகமம் 16:11. சரிம்மா வாசிமா. 13. இப்போ ரெண்டாவது தலைப்பு நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன ஆபிரகாம் விஷயத்துல அக்கறை, இதுலயும் அக்கறை தான். அக்கறை கூட ஒன்னு பிளஸ் போட்டுக்கிறீங்க. என்ன சொல்லுவாரு? என்ன சொன்னேன்னு? தாய் போன்றவ எப்படி இருப்பா? அக்கறை மட்டும் கிடையாது. ரெண்டாவது என்னதுங்க? ஒரு பிளஸ் போட்டுங்க. காண்கிற தேவன். ஒரு தாயானவள் தன் பிள்ளை எப்போதும் கண்டு கொண்டிருப்பாள். கரங்க தட்டி அவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? அக்கறை பிளஸ் காணுதல். காண்கிற தேவன் என்னதுங்க? அதனால் அக்கறையோட கூட கண்டு அக்கறை செலுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த இடத்துல. அதனால தான் நான் வைக்கலங்க பேரு. யார் பேரிட்டு இருக்கா? ஆகார் பேரிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா என்ன மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்றதை நீங்க படிங்களேன். ஆதியாகமம் 16:7 வாசிங்க.
என்னத்துக்கு எதுக்கு ஓடி போறாங்க? அவங்க மேல தான் தப்பு. அவங்கள அற்பமா நினைச்சாங்க. யார் அற்பமா நினைச்சா? சாராள் அற்பமா நினைச்சதுனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுல எத்தனை பேர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் துக்கமா இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தர். அது ஆபிரகாம் துக்கமா இருக்கிறாரு. வேற யாரு? சாராளும். என்ன இருக்குன்னா, கீழ்ப்படுகிற ஒரு ஆகாரா இல்லையேன்ற அந்த துக்கம் யாருக்கு இருக்கு? கீழ்ப்படியாம போயிட்டாலே அப்படின்ற ஒரு கீழ்ப்படிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த சாராளுக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு நிம்மதி இருந்திருக்கும். அப்ப சாராளுக்கும் ஒரு நிம்மதி இல்லை. கீழ்ப்படியாம இருந்தனால தான் அனுப்பிச்சிட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க நீதிமான். யாரு? சாராள். மூணாவது யாரு? ஆகார். இந்த 3 பேருக்குமே சேர்ந்து ஒருத்தர் ஆறுதல் படுத்த ஒருத்தரால தான் முடியும். அது கர்த்தரால தான். ஹல்லேலூயா. அதனாலதான் காண்கிற தேவன், அக்கறையோடு கூட காண்கிற தேவன். 3 பேரையும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த ஒருத்தரால முடியுமா? அவருடைய ஆறுதல் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா. இயேசுடைய ஒரு வார்த்தை கோடி பேரை ஆறுதல் படுத்தும். இந்த ஒரே கல்ல சொல்லுவாங்களே, ஒரே கல்ல இந்த இடத்துல 3 மாங்கா இல்ல. ஒரே வார்த்தை, இயேசுடைய அந்த ஒரே வார்த்தை என்ன பண்ணுது? என்ன வார்த்தை பாருங்க. உன் நாச்சர் அன்னைக்கு கீழே என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கத. கையின் வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னாரு. யாரு? அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மனுஷன். ஆனா வசனத்தை நோக்கி பார்த்தாரு. இந்த வசனத்தை நோக்கி பார்க்கல. அந்த இடத்துல சாரால வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அடங்கி இருக்கிற அந்த வாக்கு தத்துவம் வச்சுங்க. வாக்கு தத்துவத்தின் தாயானவள் யாரு? சாரா. வாக்கு தத்துவத்துக்கு அநேக வேளைகள் அது நடக்காம போகும்பொழுது, அல்லது அந்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் பாடுகள் துன்பங்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாரால் எப்படி இந்த அம்மா ஆகாரம், உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரம் பேசுறேங்க, அப்புறமா இதுக்குள்ள போறேன். ஆவிக்குரிய பிரகாரமா வாக்கு தத்துவம் நீங்க என்னைக்கு நீங்க சுதந்திரிச்சுக்கிறீங்களோ அந்த வாக்கு தத்துவத்தை விட்டு ஓடும்படியான சூழ்நிலையில் வரும்னு நான் சொல்றேன். இது பொய்யா உண்மையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னைக்கெல்லாம் நீங்க வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கிறீங்களோ வாக்கு தத்துவத்தின் மூலமா நீங்க துன்பத்தை அனுபவிப்பீங்க. வாக்கு தத்துவம் துன்பப்படுது. அதாவது அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாத துன்பங்கள் வருமா வராதா? இன்னைக்கு சாரால் துன்பம் வெளியில போனது போல இன்னைக்கு நீங்களும் நானும் வசனத்தை விட்டு போயிடாதீங்க. நீ வசனத்தை விட்டு வந்திருந்தீங்கன்னா, கர்த்தரை விட்டு வந்திருந்தீங்கன்னா, யார் மேல தப்பு? நம்மள வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? வாசிங்க அந்த வசனத்தை, 7ஆம் வசனத்துல. இப்ப வாசிங்கள. போய் அடங்கிரு, உன் நாச்சியார் அன்னைக்கு என்ன பண்ண? திரும்பி போய் உன்னுடைய வாக்கு தத்துவத்துக்கு கீழே அடங்கிரு மகனே, உன்னை ஒரு நாள் நான் உயர்த்துவேன். கரங்களை தட்டி அவன் நாம் மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. வாக்கு தத்துவத்துக்கு கீழே அடங்கிரு, அதை விட்டு போகாத. உலகத்துல வேற எங்கேயுமே உனக்கு நிம்மதி கிடையாது. அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள அடங்கிரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்லணும் அதுக்கு நிச்சயமாக நிறைவேற்றும். நிச்சயமாக முடிவு நம்பிக்கை நிச்சயமா நிறைவேறும். அப்படி என்ன பண்ணும்? அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வரலாம். வாக்குத்தம் துன்பம் வரும், அதை விட்டு ஓடி போயிடலாமான்னு தோணும், வனாந்தரம் போல தோணும். ஆனா அந்த இடத்துல பேசுற ஒரே வார்த்தை தெரியுமா? சரி நீ எங்க வேணாலும் போப்பலாம் சொல்ல மாட்டார். நம்ம அதுக்கு தான் தேவன் அக்கறையோடு கூட காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ எங்க வேணாலும் போ, நான் கூட இருக்கேன். அப்படிதான் தேவன். வானத்தை நோக்கி பாருமா ஆகாரு அப்படியே சொன்னாரு. எங்க போ சொன்னாரு? கீழே அடங்கிரு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை அக்கறையாக உன்னை வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க வைக்கும். நீங்க அவரை விட்டு வார்த்தையை விட்டு வெளியில போனீங்கன்னா வார்த்தைக்குள்ள அடங்கிரு மகனேன்னு அவர் சொல்லும். ஏன்னா அவர் அக்கறையோடு உன்னை காண்கிற தேவன். அக்கறைக்குள்ள பிளஸ் பண்ணிட்டீங்களா? அக்கறை கூட பிளஸ் பண்ணா என்ன வருது? காண்கிற தேவன். இந்த அம்மா யாருன்னா சொல்றாங்க? ஆகாரா, நீர் என்னை. அப்ப நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆவிக்குரிய வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்களா? என் வாழ்க்கையில நான் வார்த்தையை விட்டு வெளியில வந்துட்டேன்னா தேற்றப்படுதல் இருக்காது. நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வெளில வந்தீங்கன்னா தேற்றப்படுதல் உங்களுக்கு இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளதாமா தேற்றப்படுதல். வார்த்தையை விட்டு வெளியில ஓடி போயிட்டுனா தேற்றப்படுதல். அங்கிருந்து உணர்த்துவார் கடவுள். ஓடி போய் வார்த்தைக்கு கீழே அடங்கிரு, வார்த்தையை விட்டு வெளியில போகாத. வேற எதுவுமே உன்னை இந்த உலகத்துல சொந்தக்காரன் நிம்மதி என்னது சொந்தக்காரன் நண்பன் யாரும் உன்னை உண்மையா தேற்ற முடியாது. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருமே உன்னை உண்மையா தேற்றுவார். கரண தடி தேவன் நாம் பயன்படுத்தலாமா? சாராளை போல. அதனால்தான் அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஓடி போய் சாராளுக்கு கீழே அடங்கிரு. செஞ்சாங்களா இல்லையா? இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல ரெண்டு வகையான காரியங்களை நான் பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா, ஒண்ணு தேவனுடைய அக்கறை வெளிப்படுகிறது, என்னது அவர் காண்கிற தேவன். நான் சொல்லல, யார் சொன்னா? ஆகாரம். அவங்க ஏன்னா அவங்க அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை அந்த அம்மா நல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்க வரவங்க எல்லாருமே இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது நீங்க சிச்சுவேஷன் உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிறீங்க? கேப்சர் பண்ணிட்டு நீங்க ஒரு பேர் வைங்க ஆண்டவருக்கு. அவர் என்னை காண்கிற தேவன் போல நீங்க அக்கறையோட கூட காண்கிறது. நீங்க ஏதாவது பேரை வச்சு அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அந்த அம்மா கரெக்டா கேப்சர் பண்ணாங்க. நான் எங்க அடிபட்டேன், எங்க வேதனை அடைஞ்சேன், கரெக்டா எல்லாத்தையுமே அவர் பார்த்து இங்க வந்து எனக்கு கரெக்டா ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்க. அந்த அம்மாவுடைய அந்த பார்வையை பாருங்க. அந்த கேதர் பண்ணிக்கிறாங்க. நீர் என்னை
சூப்பரா அப்படியே கடவுளுக்கு நடத்தினாரு. ஒரே கல்ல என்ன பண்ணாரு, 3 மாங்காய் மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில யாரை பலப்படுத்தினாரு, ஆகார பலப்படுத்தி மறுபடியும் வார்த்தை போய் அடங்கிரு, அப்பதான் உனக்கு ஆறுதல். வார்த்தையை விட்டு வெளியே போன ஆறுதல் இல்லை. ரெண்டாவது ஆபிரகாம் சந்தோஷமாயிட்டாரு. ஐயா இஸ்மவேல் பறக்கதை நான் பார்க்கணும். ஆபிரகாமே அவனும் சந்தோஷமாயிட்டாரு. சாராலும் எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆகாரா நீ வந்துட்ட, திரும்பி ஒரு நாள் வச்சிருக்காரு, அது வேற ஒரு நாள், அது ஒரு நீ யாருக்கு கீழ்படிச்சிருக்கணும், அப்போ சாராளுக்கு கீழ்படிச்சு. அப்ப 3 பேரையுமே ஆண்டவர் திருப்திப்படுத்தினாரா? இதுதான் கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், எனக்கான வார்த்தையை பெற ஆறுதல் பெறதுக்கு தான் இந்த வார்த்தை. ஏசாயா 66 நினைக்கலாம். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, எல்லாருக்குமே தான். கரங்க தட்டி நாமத்தை மயப்படுத்தலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நாமத்தை மயப்படுத்துங்க? இந்த வார்த்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு, எல்லாருக்குமே அது போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே வார்த்தை எத்தனை பேரை திருப்திப்படுத்த பாருங்க. அதுதான் கர்த்தர். ஸோ இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவர் தாய் போன்ற அக்கறை உடுக ஒரு தெய்வம். 2 காரியம் தான் காமிச்சேன். அவருடைய இதுல அக்கறை இருக்கிறது, 2வது காண்கிற தேவன். ஒரு தாய் கிட்ட இருக்கிற குணம் அப்படியே இருக்கும். ஒரு தாய் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, முழுமையாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துபவர்களாக காணப்படுகிறார். அதுதான் அக்கறைன்னு சொன்னேன். அந்த அக்கறைக்கு முழுமைன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு தாய் எதையுமே முழுமையா தன்னுடைய பிள்ளை மீது அன்பு செலுத்த மாட்டாங்களா? நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு சாப்பாடு கூட ஊட்டி விடும் பொழுது பருக்கை ஒட்டி கொண்டால் கூட என்ன பண்ணுவாங்க, அதை தொடச்சி அந்த சாப்பாடை எடுத்து முழுமையா தன்னுடைய அன்பை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி மற்றவங்களாம் பார்த்துக்க முடியுமா? அவங்க மட்டும்தான் அப்படி பார்த்துக்க முடியும். தேவன் அந்த மாதிரி பேசுறாருன்னா, இன்னைக்கு என்னையும் அப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனையில கூட நீ கண்ணீர் விட்டுறாத மகனே, கண்ணீர் அப்படியே அதை தொடச்சி எடுக்கிறவர். கரங்க தட்டி நாம் மயப்படுத்தலாமா? தொடச்சி எடுத்து உன்னை சந்தோஷத்தால மகிழ பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதுதான் தாய் அன்பு கொண்ட தெய்வம். அதனால நீங்க இன்னைக்கு மம்மி அதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, பிதாவை குறிச்சுலாம் சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த வார்த்தையை குறிச்சு. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு தெரியாது நான் என்ன எடுக்க போறேன். மம்மிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க சொன்ன பாட்டு இன்னைக்கு செய்தியோட கனெக்ட் ஆகுது மம்மின்னு சொன்னேன். அது என்னன்றது நீங்க அப்ப தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேன். அதுதான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. தாய் போல தேடுகிறது. அவங்க சொன்ன அந்த பாட்டும் பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. பிதாவாகிய தேவன் நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அவங்களே சொன்னாங்க, அந்த மாதிரி நான் பாடுறேன், நீ திடீர்னு என்னப்பா ஆவியான உணர்ந்துட்டாரு. அப்பதான் யோசிச்சேன், தேவன் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார்ன்றதை நான் அதிகமாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அது நீங்க நினைக்கிறீங்க, உலகத்துக்கே ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஒரு வசனத்து மூலமா. காட்டுறேன் உங்களுக்கு. யோவான் 3:16 வாசிங்க. அப்படி அவன் கெட்டு போக முடியாதுங்க. உலகத்திலேயே சாதாரணமா தான் ஆறுதல் சொல்லுவாங்க. மரத்தை வச்சவன் அவன் சாதாரணமா சொல்லுவான். இங்க மரத்தை வச்சவரு தண்ணீர் ஊற்றுவார், கண்ணீரை துடைப்பார், உனக்காக செந்நீரையே சிந்தினவர். கரங்க தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? பரம் வரை சேர்ப்பவர். உன்னை எப்படி நடுவில் கை விட்டுருவாரு? உலகத்துல ஒரு சாதாரண, அவங்களே சொல்றாங்க, அதை புடிச்சுக்கிட்டு அந்த ஒரு லைட்டா அந்த இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம மற்றவங்களுக்கு ஆறுதலை காட்டணும். நம்மள அந்த அளவுக்கு தேற்றுக்கிறவராக காணப்படுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான், கண்ணீரை துடைக்கிறவராகவும் இருக்கிறாரு, நமக்காக செந்நீரே சிந்தினவர், பரம்பரை சேர்க்காமல் நம்ம விட மாட்டார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால இந்த வார்த்தையை, இந்த யோவான் 3:16 அதை நீங்க தயவு செய்து இன்னைக்கு வந்தவங்க நீங்க பிடிச்சிங்க. இந்த வசனத்தை நீங்க கர்த்தராகி அவர் தந்த அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அவர் எப்படி தேற்றுகிறார் இந்த உலகத்தை? ஏதாவது கொடுத்து தேற்றுவாங்க. ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பாவத்தினால உலகமே கலங்கி கொண்டு அழுகிறது, கண்ணீரால் என்ன பண்ணுது? பாவத்தினால அலண்டு கொண்டுக்கிற அந்த நேரத்துல இந்த பிள்ளை ஒரு சாதாரணமா ஒரு பிள்ளை அழுதாலே கிளுகிழுப்ப என்ன எடுத்து கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? இது கிளுகிழுப்பா. இப்போ கிளுகிழுப்புலாம் இல்லையா? ஐயோ சச்சோ, முதல்ல தொட்டு இது பண்ணிடுறேன். மொபைல் இப்போ சொல்லவே கூடாதுப்பா. இப்போ இந்த கிளுகிழுப்பெல்லாம் விற்கிறதே இல்லை. எல்லாருக்கையும் இந்த மொபைல் கொடுத்தனால குழந்தைக்கு என்ன பண்ணிடுறாங்க? அதே கொடுத்துறாங்க. குழந்தைக்கெல்லாம் அது கொடுக்காதீங்க. ஓகே, கர்த்தருடைய அன்பை கொடுக்கணும். என்ன சொல்றது புரியுதா? இல்லை, அந்த அளவுக்கு டேஞ்சரா போயிடுச்சு. அப்படி கொடுக்குற இந்த உலகமே அப்படி கொடுக்குதுன்னா, கர்த்தர் அப்படி எடுத்து கொடுக்குறது இந்த ஜனங்களுடைய அழுகையெல்லாம் அடக்கணும். நான் என்ன பண்றேன்? என் மகனையே எடுத்து கொடுத்துறேன். கரங்க தட்டி அவர் நாமத்தை பயன்படுத்த என் மகனையே எடுத்து கொடுத்து இந்த ஜனங்களை தேற்றணும். கெட்டு போயிடுறாங்க ஜனங்க, கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் எப்படி தேற்றாரு பாருங்க. பாவத்தினால உன்னை கெட்டு போக முடியாம பாத்துக்கிறாரு. கவலைகள், பிரச்சனைகள் எதனாலையும் உன்னை கெட்டு போக விடாம தேவன் உன்னை அப்படியே பத்திரமா பாதுகாத்து பரம்பரை சேர்க்கிறார். கரங்க தட்டி அவர் நாமத்தை மையப்படுத்துறாங்க. மையப்படுத்திட்டே இருப்போம். அந்த இயேசுனுடைய அன்பு உங்களை ஒருபோதும் நெகிழ விடாது, கைவிடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அது தாய் அன்பு கொண்ட அன்பு. ஹல்லேலூயா. அதில் அக்கறை இருக்கிறது,
முழுமையாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறபடினால் உங்களை எப்போதும் கண்டுகொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு தாய் என்னதான் வேலை பண்ணியிருந்தாலும் தன்னுடைய மகனை குறித்த கவனம் எப்பொழுதும் உங்க மேல எப்போதும். அதான் சொல்றேன், அந்த வார்த்தை கூட, கண் எப்போதும் அவருடைய கண் நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆகாரால ஒரு பேரை வைக்காம என்ன சொல்றேன், நோக்கமா இருக்குது. ஒரு பேரை வைக்காம அந்த அம்மாவால அங்க இருக்க முடியல. அந்த பேர் என்ன பேர்? இது இன்னைக்கு நம்ம இங்க வந்து நம்மளையும் கடவுள் பேசுறாருன்னா நம்ம என்ன பண்ண, அவருக்கு பேர், இந்த பேரையே வைங்க, நீர் என்னை காண்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனால தான் பாருங்க, அந்த தெய்வம் எனக்கு இந்த ஆகார குறித்து பார்க்கும்போது இன்னொரு சிச்சுவேஷனையும் சொல்லிட்டு நான் எருசலேம் குறித்து சொல்ல போறேன். இன்னொரு சிச்சுவேஷன்லையும் இப்படி வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தேற்றப்படுதலுக்கு விட்டு கொடுத்ததுனால அந்த அம்மா தேற்றப்பட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் அவங்க இஷ்டப்படி போறதுக்கு கடவுள் உதவி செஞ்சார். நான் உனக்கு என்ன பண்றது, அந்த இடம் எப்போ வருது பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு துரத்தப்படுதல் வருது. ஆதியாகமம் 21 எடுங்க, 21:10-11. ஆதியாகமம். அங்க யார் வேதனைப்படுறாங்க? மறுபடியும் இந்த இடத்துல ஆபிரகாம் வேதனைப்படுறாரா? ஃபர்ஸ்ட் யார் தேடுறாரு? ஆபிரகாம். ஏன்னா அவரால தான் இந்த ஆகாரக்கே ஒரு ஆறுதல் கிடைக்குதா? அப்ப சொல்லுமா, நல்லா கவனிங்க. இங்க வந்தவங்க யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறீங்க, அடுத்த என் வாழ்க்கையை எப்படி கமா போட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது உங்களுக்குள்ள. அதை நான் வந்து எப்படின்னு சொல்றது, ஒரு காரியத்தை சொல்றேன், இங்க முழுமையா கைவிடப்பட போறாங்க. யாரு? அங்க மாதிரி மறுபடியும் போய் ஏன்னா அவங்க கீழ்ப்படிஞ்சு இருந்துட்டாங்க. இப்ப யாரு வரப்போறாங்க? அந்த இப்ப கடவுள் பார்த்தாரு, இங்க அவங்க இருக்க கடவுளுடைய சித்தத்தோட தான் அவங்க என்ன பண்றாங்க, இனிமேல் நீங்க இருக்க வேணும். ஆபிரகாம் முதல்ல அங்க திட்டப்படுத்தி தேர்றாரு. எங்க கொண்டு போறாரு? இனிமேல் ஆகாருக்கு புதிய வாழ்க்கை. ஆகார் வந்து செப்பரேட் ஆயிடுறாங்க. என்ன பண்றாரு? ஆண்டவர் செப்பரேட் பண்ணி விட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செப்பரேட் பண்றப்போ அந்த அம்மாவோட யாருமே இல்லை. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு. ஆண்டவரும் விலகிட்டாரா? ஆண்டவர் விலகிட்டாரா? ஆகார கைவிட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் கைவிட்டாரு. குடும்பத்துல நான் சொல்றேன், நம்ம குடும்பத்திலே ஒப்பிடுங்க. ஆபிரகாம் கைவிட்டாரு, சாராள் கைவிட்டாங்க, எல்லாருமே கூட இருந்து கைவிட்டாங்க. இந்த அம்மா எங்க போயிட்டாங்க? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட மாட்டேன். கரங்கத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் நீங்க வந்திருக்கலாம், கணவன் கைவிட்டிருக்கலாம், மனைவி உறவுகளை கைவிட்டிருக்கலாம், பிள்ளை கைவிட்டிருக்கலாம், யார் வேணாலும் கைவிட்டு நீங்க இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, வனாந்திரத்துல போய் நீங்க உட்கார்ந்துருக்கலாம், நான் உன்னோட இருக்கிறேன். கரங்கத்தை நான் அந்த மயப்படுத்த ஹல்லேலூயா, நான் உன்னோட இருக்கிறேன். அப்பதான் அந்த அம்மா கண்ணு திறக்கப்படுது. குழந்தைக்கு அந்த இடத்துல தவிப்போட வந்துடுறாங்க. அந்த பிள்ளைய எடுத்துட்டு வர்றாங்க. அந்த இடத்துல கண்ணு அப்பதான் அந்த வார்த்தையை நம்பும் பொழுதுதான் என்ன கிடைக்குது, வானத்தை அண்ணாந்து பார்க்காம பக்கத்துல இருக்கிற அதிசயங்கள் கர்த்தர் காட்டுறாரு. அங்க வாசிங்க அந்த வசனத்தை. எப்படி ஆறுதல் படுத்துறாரு? அது ஒரு அந்த அம்மா கண்ணில் தட்டுப்படல. நீ என்னைக்கு இந்த உங்க தனிமை கைவிடப்படுதல் இருக்கிற நீங்க தேவன் நீங்க நம்ப முடியாதபடி அதிசயம் பண்ணுவாரு. ஏன்னா அந்த இடத்துல நம்பிக்கையே அற்று நீங்க இருக்கலாம். எந்த இடத்துல? வனாந்தரத்துல. அப்ப வானத்தை ஆனந்து பாரலாம் சொல்லல, அடங்கி போறலாம் சொல்லல, பக்கத்திலே அதிசயத்தை காட்டுறாரு. ஹல்லேலூயா. எங்க பக்கத்திலே உடனே இமிடியேட்டா அதிசயம் காட்டுறாரு. ஏன்னா அந்த அம்மா டோட்டலாவே இழந்துட்டாங்க. எல்லாமே கணவனுடைய பராமரிப்பு இனிமேல் கிடையாது, சாராளுடைய அம்மாவுடைய இது கிடையாது, இனி எல்லாமே போயிடுச்சு. அவங்க எங்க தனியா இனிமேல் மெயின்டைன் ஆகணும். குடும்பத்தை தனியா என்ன பண்ணணும் அந்த அம்மா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் ஒரு பெரிய, உன் பிள்ளையையும் ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொல்ல. நீங்க கீழே வாசிங்கன்னா அந்த இஸ்மவேலோடு கூட தேவன் இருந்தார்னு இருக்கும். பாருங்க இந்த வசந்த வாசிங்க. தன் மகனை வாசிமா, தேவன் பிள்ளையுடனே கைவிட்டாராங்க. ஆபிரகாம் கூட இருந்தாரு. யார் இருந்தா? ஏங்க இருந்தாரு? அப்படிப்பட்ட சொன்னா அவர் நிச்சயமா செய்வார். இந்த இஸ்மவேல் பரிசுத்தவான் கிடையாது. இஸ்மவேல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? துஷ்ட மனுஷனா இருப்பான். ஆனா கர்த்தர் அவனோட கூட இருந்ததுக்கு காரணம் ஆபிரகாமுடைய வித்தா இருந்தது. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? நீங்க என்னைக்கெல்லாம் நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா
உங்க பிள்ளை கூட தவறான இதுக்கு போனா கூட கர்த்தர் அவனை விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. அந்த அவனையும் ஆறுதல் படுத்தி அவனை தேற்றி கொண்டு வருவாருங்க. சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு நீங்க கைவிடப்படுதலை முழுமையா உணர்ந்து நீங்க உட்கார்ந்தா கூட அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, நீ காத்திருந்தா கூட வானத்தை அண்ணாந்து பாரு நான் சொல்றேன், உடனே உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அந்த இடத்துல வனாந்தரத்துல எப்படி இது பண்றது போல உங்களுக்கு அடுத்தடுத்த பாதைகளை உங்களுக்கு காட்டி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போகிற பாதைகளை வழியிலேயே ஆண்டவரை வனாந்தரம் போல ஒரு ஆண்டவரை கவலைப்படாதீங்க. வனாந்தரத்தில் தான் இந்த அந்த நீரூற்றை திறந்த கண்ணை திறந்த தேவன் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு கண்ணை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேற்றுகிற தேவனாக உங்களுக்கு காணப்படுகிறார். ஸோ இன்னைக்கு நீங்க 3 காரியத்தை சொன்னேன். இந்த 3 காரியத்திலையும் யாரை குறித்து பார்த்தோம்? ஆபிரகாம், ஆகார், மறுபடியும் ஆகார், சாராள் தான் பார்த்தோம். இவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தினாரா? கர்த்தருடைய வார்த்தை ஆறுதல் படுத்துச்சா? எல்லாம் யாரையாவது குறை வச்சுதா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆறுதல் குறை வைக்காது. முழுமையாக அந்த சாப்பாடை தொடச்சி தன் பிள்ளை மேலே அன்பு செலுத்தது போல உங்க கண்ணீரை தொடச்சி உங்க மேலே அன்பு செலுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகேவா? அதனால் அந்த அன்பு நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அக்கறை காண்கிறது, முழுமையாக அன்பு செலுத்துகிறது, இதெல்லாம் இருக்கு. ஒரு தாய் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கிற குணங்கள்? உலகத்துல அம்மா கிட்ட இருக்கிற குணங்கள் அப்படியே இவங்க கிட்ட இருந்துச்சு. யார்கிட்ட? இவங்க கிட்ட. யாரு? தேவன் கிட்ட. ஓகேவா? இப்போ நீங்க அடுத்த இன்னொரு பகுதியை காட்ட போறேன். இந்த தேற்றப்படுதல் எங்க கிடைக்கும்? இந்த அக்கறையோடு கூட கண்டு நம்மளை தேற்றுகிற ஒரு தேற்றுதலா கிடைக்கிற இடம் எந்த இடம்? எருசலேம். அந்த எருசலேம் யாரு? உங்ககிட்ட ஒரு கேள்வி, 4 ஆப்ஷன் தரேன். எருசலேம் இஸ்ரவேல்ல உள்ள எருசலேம், அந்த எருசலேமா? இல்ல எருசலேம்னு பேர் சொல்லப்பட்டிருக்கிற ஆலயமா? இல்ல பெரிய பாரம்பரிய ஆலயமா? 4வது கர்த்தரும் அவருடைய வார்த்தைகளும் இருக்கிற இடமா? கரெக்டா கண்டுபிடிச்சிங்களா? எது? அப்ப எருசலேம் நான் நினைச்சேன், என்னடா எருசலேம்னா அந்த எருசலேம் போலுது, நம்ம அங்க போற செலவு எவ்வளவு செலவுங்க ஆகும் எருசலேமுக்கு? இவங்க வேற எருசலேம்ல தான் தேற்றப்படுவான்ட்டாரு இந்த வசனத்துல. அப்ப நான் எருசலேமுக்கு போய் அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவரேன்னு அழுதுட்டு வந்தா அங்க தேட்டர் கிடைச்சிருமா? எருசலேமுக்கு போற செலவு என்ன செலவு ஆகுமா? அதை கேட்டாலே அது ஒரு கவலை வரும், அதுக்கு ஒரு தேற்றப்படுதல் வேணும். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது எவ்வளவு ஆகும் எருசலேமுக்கு போறது செலவு? அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் கவலையில இன்னும் கொஞ்சம் கூடிரும், இன்னும் கொஞ்சம் ஆறுதல் நமக்கு தேவை. கர்த்தாவே ஆசீர்வதியை ஆறுதல் படுத்துங்கன்னு தேவையா? அப்ப எது எருசலேமு? எது எருசலேமு? கரெக்டா சொன்னீங்கப்பா. முன்னாடி இருந்து சொல்லிட்டு ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம். அதை விட்டுட்டு ஆகார் போனதுனால தான் ஆகார் போகக்கூடாது. ஆகாரா இருந்தபோது ஆபிரகாமா இருக்கணும். அப்பதான் நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு ஓடக்கூடாது. அப்ப எங்க இருக்கு? எங்க எருசலேம்? கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் இருக்கிற இடம் தான் எருசலேம். உங்களுக்குள்ள இருந்தா நீங்களே ஆலயம், கரண்ட் தட்டி நாம மேம்படுத்த தங்குற ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் இருந்துச்சுன்னா நீங்க எருசலேம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது இந்த இடத்துல நம்ம பரம எருசலேம் ஒன்று உண்டு. அது எங்க? பரலோகம். நான் அந்த எருசலேமை பத்தி நான் பேசவே இல்லை. எந்த எருசலேம்? அது பேர்ல இருக்க எருசலேம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த எருசலேமை விட முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய எருசலேம் நீங்களும் நானுமே எருசலேமா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ இந்த சபையில இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை? கர்த்தர் இங்க தங்குறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த இடம் எந்த இடம்? அப்ப இந்த இடத்துல உங்களோட பேசுறாரா? நீங்க எருசலேம்ல தேற்ற போறீங்களா? அதை நீங்க முதல்ல தெளிவடைஞ்சீங்க. அப்ப நீங்க இங்க வந்த ஒவ்வொருவரும் நிச்சயமாக தேற்றப்பட்டு தான் போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகேவா? இப்போ ஒண்ணு மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கு, எனக்குள்ள அவர் இருக்கிறாருன்னா நான் சுடுகாட்டுல தங்கினா கூட அது எனக்கு எருசலேம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேயெல்லாம் இருக்குடா இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவோம். அந்த இடத்துல கூட பேயெல்லாம் இருந்தா கூட எனக்குள்ள கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தா நான் எருசலேம் இருக்கேன். பேயெல்லாம் அவன் தான் விட்டுட்டு ஓடிடுவான். பேயெல்லாம் எத்தனை பேர் விசுவாசி? கரங்க தட்டி நாம் மயப்படுத்தலாமா? அதனால என்னால அவன் தேற்றப்பட்டு போயிடுவான். பேயெல்லாம் ஓடி போய் அவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கா? உலகத்தில் இருக்கிறவனிலும். அதனால இனிமேல் யாராவது பேய் பிசாசு வச்சு பயமுறுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா? ஏன்னா நான் எருசலேமா இருக்கிறேன். எருசலேம்ல பேய் பிசாசுக்கு அங்க இடம் கிடையாது. வியாதிக்கு இடம் இல்லை, கவலைகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா அது எந்த இடம்? கர்த்தர் தான் சொல்றாரு, எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்ப நிச்சயமாக நீங்கள் நானும் எருசலேமா இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அப்ப நான் எருசலேமா இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. எருசலேமா இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாம இருங்க. உங்களுக்கு வாரம் வாரம் கர்த்தர் பேசுறாரு, அது ஆலயத்தை விட்டு விலகாம இருங்க. கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவரை விட்டு விலகி ஓடாம இருங்க. ரெண்டு உதாரணம் காட்டி முடிக்க போறேன். அவங்க எருசலேமா இருந்தாங்க. முதல்ல நபர் யோசேப்பு. நான் ரொம்ப விளக்கமா போகல. யோசேப்பு குறித்து உங்களுக்கு தெரியும். யோசேப்பு கூட யார் இருந்தா? நல்லா நீங்க யோசிச்சுங்க. ஃபர்ஸ்ட் யோசேப்பு கூட யார் இருந்தா? நான் சொல்லல, வேதமே சொல்லுது. ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம், நான் சில இதுதான் காட்டுறேன். 39ஆம் அதிகாரத்துல போத்திபார் வீட்டுல கூட
யார் இருந்தாலும் போடப்பட்டிருக்கு. 39:19 வாசிங்க. ஓகே, அதுல வந்து சரி, நான் எந்த வசனம் பாது? ஆதியாகமம் 2:3 நீங்க பார்க்கும்போது கர்த்தர் யாரோட இருந்தா? இப்ப இந்த இடம் என்ன இடம்? போத்திபாரோட வீடு என்ன இடம்? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். போத்திபாரோட வீடு என்ன இடம்? என்னங்க இவ்வளவு நேரம் கவனிச்சிங்களா இல்லையா? எனக்கு பயமா இருக்குதுங்க. போத்திபாரோட வீடு என்ன இடம்? கர்த்தர் யாரோட இருந்தா? அப்ப போத்திபாரோட வீடு என்ன இடம்? ஆப்பா, சூப்பர். அது எருசலேம். ஏன்னா இங்க யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிற இடம். முன்னாடி சொன்ன கர்த்தர் இருக்கிற இடமும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடம் எல்லாம் எந்த இடம்? எருசலேம் தான். இங்க பாருங்க, உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். அப்ப யோசேப்பு குடிக்குள்ளலாம் போனாரு. குடியெல்லாம் கூட என்ன இது அங்க பாதுகாத்தது எருசலேமா இருந்தனால தான் அவர் தேற்றப்பட்டாரு. தேற்றப்படுகிற இடம் எருசலேம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப குடிக்குள்ள இருந்தாரு அவரு. குடியில போட்டாங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் போட்டாங்க. அப்ப அந்த இடமும் ஒரு எருசலேம். நான் ஒவ்வொன்றா சொல்றேன், ரொம்ப விளக்கமா போகிறோம்ல. போத்திபார் வீட்டுல இருந்தாங்க, அந்த இடமும் எருசலேம். ஹல்லேலூயா. அங்க இருந்து எகிப்துக்கு போனாரு. எகிப்தை யாருமே எருசலேம் சொல்ல மாட்டாங்க. ஆனா எகிப்து எருசலேமா இருந்தது யோசேப்பால தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா வந்த சந்ததியில இல்ல. அது அடிமைத்தனம் மோசமா அடிமைப்படுத்துகிற இடமா இருந்துச்சு. எகிப்து கூட எருசலேமா மாறினதுக்கு காரணம் யோசேப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ராஜா கூட பயந்துட்டாங்க. ஏன்னா கூட யாரும் இருந்தா? நீங்க அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கவனிங்க, அந்த சந்ததியில வந்து இல்ல, எகிப்து மோசமானதா இருந்துச்சு. அப்ப எகிப்து எருசலேம் மாதிரி இருந்துச்சு. எருசலேம்ல இருக்கிறவங்க தான் பஞ்சமா இருந்து இங்க வந்தாங்க. யார் நோக்கி வந்தா? அப்ப தேற்றப்படுகிற இடமா எது இருந்துச்சு? எருசலேம்ல இருக்காங்க. அப்பா கூட யாரை தேடி வந்தாங்க? அப்ப எதுங்க தேற்றப்படுகிற இடமா? எது எந்த இடம்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். மறக்காதீங்க. இன்னும் கூட வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. சிறைச்சாலை அவருக்கு எருசலேமா இருந்துச்சு. அடேங்கப்பா, பாத்தீங்களாங்க? சிறைச்சாலை எருசலேமா இருந்ததுங்க. நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க, எழுதி கூட வச்சுங்க. இங்க காட்டுற ஒவ்வொரு அன்புமே வித்தியாசமான அன்பா இருக்கு. கொஞ்சம் அது வந்து இப்போ ஒரு அன்பிலீவபிளான ஒரு அன்பை கொடுக்குங்க. யார் கொடுக்க முடியும் இந்த உலகத்துல? தாய் தான் கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? இப்போ சிறைச்சாலைக்கு போறாங்க. அந்த அன்புல நீங்க பார்க்கறது ஒரு தாயினுடைய அன்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களை அதை கோடு போட்டு வச்சுங்க, மனசுக்குள்ளே வச்சுங்க. அதை இங்க நீ ஒவ்வொரு இடத்துலயும் யோசிப்பு போறப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பு கிடைக்குதுங்க. பாத்தீங்களா? நீங்க கவனிச்சீங்களா? அதை போத்திபாருடைய வீட்டுக்கு போறாரு. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால என்ன நடந்ததுங்க? ஒரு ஸ்பெஷலான தாய் அன்பு கிடைச்சது. யாராவது தன்னுடைய வீட்டையும் எல்லாத்தையுமே ஒப்படைச்சு பார்க்கலாம்? அம்மா தான் செய்ய முடியும். என்ன சொன்ன? அம்மா தான் தன்னுடைய பிள்ளையை கண்ணை மூடி நம்புவா. கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? அந்த வீட்டில் இருக்கிற அந்த போத்திபார் என்ன பண்ணாரு? எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? யார் வசமா கொடுத்து ஒப்படைச்சாருங்க? இது அந்த அன்புக்கு பேர் என்ன அன்பு? நீங்க சொல்லுங்க. சாதாரண அன்பா இருந்தா ஒரு வேலைக்காரமாவன் அப்படிங்கிறது அப்படியே கொடுத்தாரு. இது எல்லாத்துக்குமே தாய் அன்பு காணப்பட்டுச்சு. காரணம் யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஓடாதவர். அந்த இடத்துல ஒரு சோதனை வரும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாரு? பயந்தார். ஏன்னா கர்த்தர் அதனோட இருக்கிறத அவர் உணர்றாரு. இது எருசலேம். இந்த இடத்துல பாவம் வருமா? பாவத்துல உண்மையான தேற்றுதல் இல்ல. எழுதி வச்சுங்க. தேற்றுதல் எதுல இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள கீழே இருக்கும்போது தான். பாவம் ஒருபோதும் தேற்றுதலை கொடுக்கவே கொடுக்காது. உலகம் ஏமாத்தம். உலகம் அப்படிதான் போத்திபாருடைய மனைவி போல இழுக்க பார்க்கும். ஆனா அதுல எல்லாம் தேற்றப்படுதல். நான் எருசலேமா இருந்தனா அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், ஓடிடுவேன். நான் ஓடினாரா இல்லையா? யார் ஓடினா? அப்பதான் அது எகிப்தா மாறி போயிடுச்சு. ஐயோ, அது உள்ள எகிப்து தான். ஆனா பாவம் அங்க அவர் பிடிக்கும் போது தான் அது எகிப்தா தான் அந்த ஓடி போயிட்டாரு. ஏன்னா நான் எருசலேம்ல இருக்கனே. நீங்க வந்த ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாத சொந்தத்துக்குள்ளனா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன முக்கியமா சொல்லிட்டு வந்தேன். நான் எருசலேமா இருக்கேன்னா நான் பாவத்தை குறித்து பயப்படுவேன். கரங்க தட்டி நாம் பயப்படுத்தாமா? பாவத்துல உண்மையான தேற்றுதல் இல்லை. பாவம் என்ன தேற்றவே முடியாது. கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய வார்த்தையும் தான் என்னை தேற்றும். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த இடம் எருசலேமா இருந்ததுனால தான் அவர் விட்டு விலகி போயிடாரு. சிறைச்சாலை போனா அங்கேயே எருசலேமா மாத்திட்டாரு. அங்கிருந்து போய் அரண்மனைக்கு போனா அரண்மனையே எருசலேமா மாத்திட்டாரு. பஞ்ச காலத்துல யார் தேற்றனாப்பா? அவ்வளவு பெரிய பஞ்சம் வந்துச்சு. யார் தேற்றனா? அந்த யோசேப்புன்ற ஒரு மனிதர் மூலமாக அவங்க அப்பா அவங்களுக்கு எல்லாமே தேற்றப்பட்டாங்க. ஏன் ராஜாவே தேற்றப்பட்டார். கரங்க தட்டி அவர் நான் மயப்படுத்தலாமா? அப்ப ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க. நீங்க எருசலேமா இருக்க விரும்புறீங்களா? உங்க மூலமா மத்தவங்க தேற்றப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே தேற்றப்படுவாங்க. உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்க கூட யார் இருக்கா?
அப்ப நீங்க எதுக்கு பயந்து நடக்கணும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் விட்டு விலகி விடாதீங்க. போத்தியாவுடைய மனைவி போல இழுக்க பார்ப்பாங்க, உலகம் இழுக்கும், ஆசை வச்சுக்கும். அதோட இணங்கி போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. அதோட இணங்கி போகாம இருங்க. நீங்க தான் எருசலேம்னு உங்களை தேடி ஓடி உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கரண தட்டி தேவை நாம மையப்படுத்தலாமா? முடிக்க போறாங்க. முதல்ல இந்த யோசேப்பு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவர் இருக்கிறதுக்கு காரணம் உண்மையான தேற்றுதல் கர்த்தர் தான். என்னை கொடிக்குள்ள காப்பாத்தினாரு, சிறைச்சாலையில காப்பாத்தினாரு, நிச்சயமா என்ன உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா தேற்றி என்னை உயர்த்தி ஒரு நாள் சொன்னபடி அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். நிறைவேற்றினாரா இல்லையா? சொன்னவர் செஞ்சாரா இல்லையா? அதனால என்னைக்குமே அவருடைய வசனத்தை விட்டு அவரை விட்டு போகாதீங்க. வசனத்தை விட்டு அவரை விட்டு போகும்பொழுது நமக்கு தேற்றுதல் கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்து ஒரு காரியத்தை ஒருத்தரை காட்டுறேன். அவரு வசனம் எடுக்குவானா? இளையகுமாரன். யார் அவரு? கெட்டகுமாரன் சொல்றாங்க, நம்ம சொல்லக்கூடாது. இளையகுமாரன் தான் போடப்பட்டிருக்கு பைபிள்ல. என்ன பேருங்க அவருக்கு? இளையகுமாரன். அவர் கெட்ட வழியில போயிட்டார், ஆனா அதே வழியிலே அவர் போயிடல. ஆனா நீ ஒரு காரியத்தை இது ஆவிக்குரிய வண்ணமா சொல்றேன். அவரை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, தகப்பனுடைய வார்த்தையை விட்டு தான் போனாரு. ஆசையை செலவு பண்ண முடியாது. தன்னுடைய ஆசையில என்ன பண்ணிட்டாரு? அந்த ஓமையில சொல்லப்படுற காரியம் என்ன? எல்லாத்தையும் செலவழிச்சு கடைசியில பன்றி தின்றுகிற இந்த தவிட சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்ப அது எருசலேமா இருந்துச்சா? தேட்டுறதுக்கு யாருமே இல்ல, பணம் தேட்டல. என்னதுங்க? அவ்வளவு ஆசை வச்சிருந்தா தேட்டுச்சா? ஆனா தகப்பன் வீட்டுல இருக்கிறவர்களும் எப்படி இருந்தாருங்க? அவரு ராஜாவை போல இருந்தார். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு போகும் பொழுது, அவருடைய வார்த்தையை விட்டு போகும் பொழுது என்ன நடந்துச்சு? அவருக்கு இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. என்னைக்கு அவன் ஒருத்தன் எருசலேமை விட்டு, அதாவது எருசலேம்னா என்ன நான் சொன்னேன், நீ சொல்லுங்க. வெரி குட். எருசலேம்னா என்ன? கர்த்தரும் அவருடைய வார்த்தையை விட்டு எவன் போறானோ அவனுக்கு ஆறுதல் கிடைக்காது. இது இந்த எச்சரிப்பை நான் தெளிவா சொல்லிதான். அதனாலதான் தயவு செய்து ஆண்டவராகிய கர்த்தரை அவர் விட்டுட்டு போகாம, அவருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணிடாம அவர் தொடர்ந்து அவருடைய விட்டு போகாதீங்க. அந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். இங்க நாங்க இன்னும் பேசுறதுனால எனக்கு எந்த தகுதியும், பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. பேச வைப்பது அவர். நாம பேசி உங்களை ஆறுதலை படுத்துகிறது அவர், உங்களை உணர்த்துகிறவர் அவர், உங்களை எச்சரிப்பவர் அவர். ஏன்னா நீங்களும் நானும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம் அவர் தான். அதுதான் தாய் அன்பு கொண்ட அந்த அக்கறை. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மகன் அவரை விட்டு வெளியில போனோம்னா அங்க ஒரு காரியத்தை தான் திங்க் பண்ணாரு. அவர் அந்த காரியத்தை, உமக்கும் பரத்துக்கும் விரோதமா நான் பாவம் பண்ணேன், நான் அங்க போறேன்னு நினைச்ச உடனே அவர் சமாதான மனசுல வந்துச்சுங்க. உங்களுடைய வேலைக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளுன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள என்ன வந்தது? ஒரு தேர்தல் சமாதானம் வந்துச்சு. கிடைச்சதா இல்லையா சமாதானம்? அப்ப எங்க சமாதானம்? எருசலேம்ல தான் தேற்றப்படுது. அந்த எருசலேம் யாரு? கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கிற நம்ம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகேவா? இந்த இடமும் அவருடைய வார்த்தை இருக்கிறதுனால அது எருசலேம். ஓகேங்க, முடிக்க போறேன். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு நம்மளோட கூட இந்த வார்த்தையை பேசுறாரு. என்ன வார்த்தை அது? ஏசாயா 66:13. சரி, 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமிலே. இப்ப யார் எருசலேம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்மளாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய அன்புல என்னென்ன இருக்கும்? அக்கறை இருக்கும். நம்மளை காண்பவராக ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்மளை காண்பவராக இருக்கிறாரு. கைவிடுறவரா இல்ல, சொல்யூஷன் தருகிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால இதை நீங்க மனதில் எடுத்துக் கொள்ளுங்க. இன்னொரு மத்தேயு 11:28 மறக்கவே மறக்காதீங்க. வாசிங்க. மத்தேயு 11:28 மட்டும் வாசிங்க. நீங்கள் வருத்தப்பட்டு பாருங்க. இந்த வார்த்தையை தயவு செய்து மறக்காதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அந்த எல்லாரும் இடத்துல அதுதாங்க கர்த்தருடைய அன்பு, தாயிலும் கொண்ட அன்பு. ஒரே வார்த்தை எல்லாருமே என்ன பண்ணுதான்? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒருத்தரா வாங்க அப்படியே போடப்பட்டிருக்கு. நீ எவ்வளவு பேர் கவலைப்படுதான், நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கம்ப்ளீட் பேக்கேஜா உங்களை தேற்றுகிறார். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, தயவு செய்து எருசலேம் விட்டுட்டு போயிடாதீங்க. அவருடைய வார்த்தையை விட்டுட்டு போகாதீங்க. வார்த்தையில தான் உண்மையான தேடுதல். முழுமையா நம்புறீங்களா? அப்போஸ்தலர் 1:5 தயவு செய்து மறக்காதீங்க. இந்த இடத்துல கர்த்தர் பேசுறாரு. வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு. அந்த பரிசுத்த ஆவியுடைய பெயர் என்னன்றதை நீங்க என்கிட்ட சொல்றீங்க. இப்போ எருசலேமை விட்டு ஓகேங்க. இந்த கட்டளை நமக்கும் நான் விசுவாசி. ஏன் இங்க பாருங்க, அந்த கட்டளை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க.
அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? வெரி குட். அவர் பேரு தேற்றரவாளன். இந்த இடத்துல கடவுள் பேசுறாரு, வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்னாடி வார்த்தை பேசுறாரு. நீ உலகம் எங்கும் சத்தியத்தை சொல்ல போறீங்க. உங்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், சாத்தானுடைய தாக்குதல்கள் வரும். அவங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன தேவை? உங்களை தேற்றி ஆற்றி கண்டித்து உணர்த்தி நடத்த ஒருத்தர் தேவை. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் எனக்கு பெற்றிருக்கிற நீங்கள் நானும் எருசலேமை விட்டு போகவே போகாதீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்குள்ளே வந்துட்டார். அந்த அவரையும் அவருடைய வார்த்தையை விட்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். இந்த எச்சரிப்போடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.